ஸ்வீட் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள் எப்படி இருக்குது ஸ்வீட் வடை. இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப்பு, ரவை 1 கப்பு, சர்க்கரை 1 கப்பு, சோட்டா மாவு கொஞ்சம், ஏலக்காய் கொஞ்சம். வாழைப்பழம் ஒரு 3 வாழைப்பழம் இருந்தால் போதும். நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தை இதை மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க கையில். இதை மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இது ஒரு பொருளாக சேர்த்துக்கலாம். ரவை, கோதுமை மாவு, சர்க்கரை, சோட்டா மாவு, ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் இதை மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா இது மாதிரி கலரி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். இதை மாதிரி பிசைஞ்சு வச்சுங்க. பிசைஞ்சிட்டு கொஞ்சம் போல் எடுத்து இதை மாதிரி தட்டிடுங்க. தட்டிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே ஒன்று ஒன்றா இதை மாதிரி போட்டுடுங்க. கையிலே வடை தட்டுற மாதிரியே தட்டி போட்டுடலாம். அதில் தட்டணும்னு இல்லை, வராதுங்க அது மாதிரி தட்டி போடுங்க. இது மாதிரி கையில் எடுத்து தட்டி வடை மாதிரியே போட்டுருங்க. பொறுமையாக போட்டு இதை மாதிரி பொறுமையாக ஒரு சைடு வெந்துடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. இல்லைன்னா கையில் எண்ணெய் போடும், அதனால் இது மாதிரி பொறுமையாக திருப்பி விடுங்க. அவ்வளோதான், 2 சைடும் வெந்துருச்சு. பார்க்கவே அழகாக இருக்குல்ல, சாப்பிடும் போல் தோணுது. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பொறுமையாக இது மாதிரி எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. திருப்பியும் அதே மாதிரி பாரு, கையில் எடுத்து தட்டி போட்டுருங்க. வடை நம்ம எப்படி கையில் தட்டி போடுறோமோ அதே மாதிரி தட்டி போட்டுருங்க. எல்லா மாவையும் இதே மாதிரி வடை மாதிரி தட்டி தட்டி போட்டு எடுத்துருங்க. ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாம் நம்ம. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.